வணக்கம் மக்களே! வெல்கம் டு வினோ நெரட்ஸ். இன்னைக்கு வீடியோல ஆதியும் அந்தமுமான ஒரு கடவுளுடைய வரலாற தாங்க பார்க்க போறோம். அது எந்த கடவுள்னு தானே கேட்குறீங்க? வேற யாரு? சிவபெருமான் தான். உண்மைய சொல்லணும்னா சிவபெருமானுக்கு தொடக்கமும் இல்ல, முடிவும் இல்லங்க. அதனால தான் அவர ஆதியும் அந்தமும் இல்லாதவர்ன்னு சொல்றோம். என்னம்மா சொல்ற? தொடக்கமும் இல்லங்கிற, முடிவும் இல்லங்கிற, அப்புறம் என்னதாம்மா கதை சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, அத நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஆரம்பிக்கலாமா? ஒரு நாள் விஷ்ணுவும் பிரம்மனும் தங்களுக்குள்ள யார் பெரியவன்னு ஒரு வாக்குவாதத்தை நடத்துறாங்க. அப்போ அங்க பூமியிலிருந்து வானம் வரைக்கும் ஒரு ஒளி தோன்றுச்சு. அதை பார்த்த விஷ்ணுவும் பிரம்மனும் ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஒளி எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னு பார்க்க விஷ்ணு போறாரு. அது எங்க முடியுதுன்னு பார்க்க பிரம்மனும் போறாரு. எவ்வளவு தூரம் போயும் ரெண்டு பேராலையும் அதோட தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடிக்கவே முடியல. மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துக்கே வந்து நிக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இதுக்குள்ள இந்த விஷயம் ஈரேழு லோகங்களுக்கும் தெரிய வருது. ஈரேழு லோகத்திலிருந்து மகாரிஷிகள், முனிவர்கள், தேவர்கள், அசுரர்கள் என எல்லாரும் வந்து அந்த ஒளிய பார்க்குறாங்க. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த அந்த நொடியே அந்த ஒளி மறைஞ்சும் போயிடுது. அப்ப அங்க இருந்த விஷ்ணுக்கும், பிரம்மனுக்கும் மட்டும் இல்லாம அங்க இருந்த எல்லாருக்கும் ஒண்ணு புரிஞ்சது. அந்த ஒளியோட தொடக்கத்தையும், முடிவையும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அந்த ஒளி நம்ம எல்லாருக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்திங்கிறதும் புரிஞ்சது. இந்த சக்திய பார்க்க முடியாது, உணர மட்டும் தான் முடியுங்கிறதும் தெளிவா தெரிஞ்சது. அந்த ஒளிக்கு ஒரு வடிவம் கிடைச்சு, அத கல்லு வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. அந்த கல் தாங்க காலப்போக்குல லிங்கமா மாறிடுச்சு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. லிங்கம் சிவன் இல்ல. சிவன் ஒளி வடிவமா இருக்கிறாருங்கிறத நினைவுபடுத்துறதுக்கான ஒரு சின்னம் தாங்க லிங்கம். உண்மையான சிவன் ஒளிதான். சுருக்கமா சொன்னா ஒளியே சிவன். லிங்கம் அந்த ஒளியோட சின்னம். ஒரு ஒளிய உணர முயற்சி தாங்க வழிபாடு. அதுக்குன்னு சூரிய ஒளி, உங்க கண்ணுக்கு தெரியிற எல்லா ஒளியும் சிவன்னு சொல்லக்கூடாது. சிவனை நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, உணரதான் முடியும். என்ன மக்களே, சிவபெருமானோட வரலாற தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கடவுளோட வரலாற தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரியான ஷார்ட் அண்ட் ஸ்வீட் கதைகளை தொடர்ந்து பார்க்க வினோ நெரேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே வித் அஸ் வினோ நெரேட்ஸ்.